தேர்ட் இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ வந்து யாராவது ஸ்பாரோ ஸ்டுடியோஸ் ஃபேமிலி ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3வது வருஷம் முடிச்சுட்டு 4வது வருஷம் கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எல்லாத்துலேயும் எடுக்க முடியுது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாருமே ஒரு கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் சொல்லி தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அது இல்லாமல் மாஃபியான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருவோம், ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ அதோடைய கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் அது. ஸோ அதோட மீட்டிங்கும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ வந்து இதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். குட் ஈவினிங். நம்மளுடைய ஸ்பாரோ ஸ்டுடியோஸ் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். குறும்படத்தில் வந்து ஒரு 100 படமாவது கண்டிப்பாக இயக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோட போயிட்டு இருக்கு நம்மளுடைய ஸ்பாரோ ஸ்டுடியோஸ். நிறைய பேர் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்குள்ள ஒரு திறமையை வச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் ஒரு திறமை வேணும். அது வந்து நம்மளுடைய ஸ்பாரோ ஸ்டுடியோஸ் இது சிறகடிக்கும் சுதந்திர பறவை அல்ல. இது சிறகடிக்கும் சுதந்திர பறவை அல்ல, சிறகடிக்கும் சிந்தனை பறவை. வயதோ 3, அனுபவமோ 3x8 24. இளம் இயக்குனர் பிரவீன் எலியார். கைவண்ணம் வான் கொண்டது. ஏன்னா நம்ம இதுல வந்து நிறைய பேர் என்ன லைக் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரோன் ஷாட். நம்மளுடைய பிலிம் எல்லாத்துலயுமே கைவண்ணம் வான் கொண்டது, தலைவண்ணம் நிறம் கொண்டது, கண் வண்ணம் உள்ளம் கொண்டது, குறும்புத்தனம் கொண்ட அரும்பு மீசையுடன் திரையில் அடிதடிக்கு ரெடி. திரையில் காதல் சொல்ல அளவே இல்லை. யாருக்கு நம்ம டைரக்டருக்கு? ஆமா, திரையில் காதல் சொல்ல அளவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதலின் கல்வன், சொல்லிமைக்கும் நேரத்தில் சுடரான இயக்குனர். 1000 திறமைகளை உள்ளடக்கிய சாதாரண மனிதர்களை சாதனை மனிதர்களாக மாற்றுவதும் ஒரு திறமை. அந்த திறமையில் கை தேர்ந்தவர் பிரவீன். கூடுகட்டும் சிட்டுக்களை நாடு சுற்றும் வித்தைகளாக்கி அதனை குறும்படம் எனும் விதைகளாக்கி நாளைய மரமாய் வளர்ந்து நிழல் பரப்ப பல்லாண்டு வாழ்க வளர்க என்றும் அன்புடன். இந்த வாழ்த்து மகளோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க உனக்கு நான் வாழ்த்து மடல் அது கூட கவர் எதுவும் வைப்பா தம்பி, அடியில கவர் எதுவும் பேப்பர் மட்டும் கொடுக்குறேன். அது அவர்கிட்ட நாங்க வாங்குவோம். நீ கொடுக்கணும் இல்ல, நாங்க வாங்கிப்போம். வாழ்த்து பண்ணது வாயில சொல்லிட்டு கடந்த 3 ஆண்டுகளை வந்து இனிமையாக பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஸ்பாரோ ஸ்டுடியோஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு வந்து முழு அதோடைய ஒத்துழைப்பு, அதுக்கு வந்து பேக் போனாக வந்து செயல்பட்டது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த இடத்துல அவரும் வந்திருக்கிறாரு, திரு மனு அவர்கள். ஏன்னா பிரவீன் வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சான். அதாவது அந்த வளரக்கூடிய அந்த அதாவது எப்படின்னா ஒரு அந்த ட்ரெண்டை மாதிரி நம்மளால ஸ்டார்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ அவன் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள்லாம் சந்திச்சான். அது என்ன இப்போ சமீபத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப பிரச்சனைகளை வந்து அவன் பண்ணான். அப்போ அந்த டைம்ல வந்து அவனுக்கு வந்து எந்தெந்த ரீதியில வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு கூட இருந்து எனக்கு தெரியும். மனு வந்து ஸ்பாரோ ஸ்டுடியோஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அது மனு தான். வந்து முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ரவீனை பத்தி யாராவது ஒருத்தர் எங்கேயாச்சும் ஒரு தவறான ஒரு விஷயத்த சின்னதா பேசினா கூட பிரவீனால வந்து அதை தாங்க முடியாது. பிரவீனை பத்தி மனு ஏதாவது பேசினா கண்டிப்பா தாங்க முடியாது. ஒரு சின்ன ஸ்மால் கமர்ஷியல் பிரேக்குன்னு சொல்ற மாதிரி அந்த பிரேக்ல தான் இப்போ மனு வந்து என்ட்ரி கொடுக்கல. அதுல வந்து அந்த டீம்ல இருந்து இல்ல ஒரு நாள் இவ்வளவும் பண்ண முடியும். அப்ப இந்த இது ராமாயணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னுடைய பலம் தெரியாதாமா. அப்ப நீ வந்து ராமா 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 ராமான்னு சொன்னா வந்து இந்த பலம் பொருந்தி வராது. அதே மாதிரி
பிரவீன் வந்து அந்த ஒரு சில கட்டங்கள்ல இருந்து அவன் அந்த சூழ்ச்சி வலையில எல்லாம் இருந்து அவன் வெளிக்கொண்டு வரணும்னும் போது ஒன்னால இதை பண்ண முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு அவன் கொண்டு வந்திருக்குன்னா அதற்கு வந்து ஒரு முழு முதுகெலும்பா இருந்த ஒரே ஜீவனடி வந்து மனுதான். நீ யாருன்னு கேட்டா உன்னுடைய நண்பன் யாருன்னு நான் சொல்றேன், உன் நண்பனை பார்த்தா நீ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். அதனால மனுவனுடைய உழைப்பு வந்து இந்த ஸ்பேரோ ஸ்டுடியோஸ்ல வந்து யாருனாலையும் யார் மறந்தாலும் என்ன பண்ணாலும் பிரவீன் அடுத்தபடி எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து தன்னையே அவனுக்கு வந்து கொடுத்தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சின்ன ஒரு காலகட்டத்தில் வந்து அவனுடைய இணைஞ்சி இவங்களோட பயணிக்க முடியல. இன்று வந்தக்கூடிய பொது இவங்களுக்கு வந்து மனு வந்து தெரியாது. ஏன்னா அதனாலதான் நான் சொன்னேன், ஏன்னா இதோடைய விஷயங்கள் மேல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசினோம்னா யார் யார் என்ன இன்ட்ரோன்றது தெரிஞ்சிடும், அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இப்ப டக்குன்னு அவன் சொல்லும்போது உங்களுக்கும் தெரியாது. இவர் தான் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்ல ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் அவங்க 5 பேர் 6 பேர் இவங்க ரொட்டீனா இவங்களே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சில பல மாற்றங்கள் வரும்போது பிரவீனை சந்திச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய இன்னைக்கு இந்த ஸ்பேரோ ஸ்டுடியோஸ்ல இருந்து அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த பட்டொலி வீசி இன்னைக்கு ஸ்பேரோ ஸ்டுடியோஸ் பறக்குது. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல வந்து இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 3-4 அவார்டு இல்லையா ஸ்பேரோ ஸ்டுடியோஸ்க்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 அவார்ட் வின்னிங் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அத்தனைக்குமே முதுகெழுந்தா இருந்து செயல்பட்டு. அது இல்லாம மனு வந்து அவருடைய திருமண நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவர் கலந்தக்கூடிய முதல் விழாவும் இந்த விழா தான். அதனால அவருடைய துணைவியாரும் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி இவர்கள் தான். இவர்களுக்கும் 2 பேருக்குமே பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நினைச்சு நான் வேண்டிக்கிறேன். சரி, அடுத்தது வந்து இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் அவர் கடந்து வந்துட்டு இருந்தார். அப்போ அந்த ப்ராப்ளம்லாம் கடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில காலகட்டங்களில் வந்து நடிப்பதற்கு வந்து ஆள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருந்தது. அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நடிப்பதற்கு ஆட்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருந்தது. ஆனா அப்போ அந்த சூழ்நிலையிலுமே அவன் அதை கடந்து வந்தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அவங்க பிலிம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் வளர்ந்துருக்காரு. வந்தனா அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை. ஏன்னா பிரவீன் என்னை விட வயசுல வந்து என்னுடைய ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவன் பொறுமை. அது எதுவா இருந்தாலும் நானே ஒரு சில டைம்ல எல்லாம் ரொம்ப திட்டிருக்கேன். பிரவீன் எல்லாம் கோவப்பட்டுலாம் இது பண்ணிருக்கேன். கூப்பிடுவான், நான் ஒரு சீன்னா கொஞ்சம் வந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு. நாங்க எவ்வளோ லேட் ஆகி போய் எவ்வளோ இதாகி போனாலுமே அத்தனையும் அந்த பொறுமை குணத்தோட இருந்து ஒரு சகிப்புத்தன்மை ஒரு இதுல இருந்து அவன் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பிரவீன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு. அதனால இதனை தொடர்ந்து நீங்களும் வந்து உங்களுடைய நல்ல ஆதரவுகளை வந்து திரும்பவும் பிரவீன் கொடுத்து இந்த 3 ஆண்டு காலங்களாக வந்து இந்த 30 ஆண்டு விழாவாக நீங்க கொண்டாடணும்னா இந்த நல்ல தருணத்துல வந்து ஸ்பேரோ ஸ்டுடியோஸ் இந்த 3வது வருஷம் வெற்றியாக கொண்டாடுறோம். இதே மாதிரி வருஷம் நம்ம கொண்டாட போகிறோம். இனி வர எல்லாத்துக்குமே ஸ்பேரோ ஸ்டுடியோஸில் வாய்ப்புகளும் இருக்குது, திறமைக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம தம்பி மனு வந்து ரொம்பவே தம்பி கூட எனக்கு முன்னாடி வந்து நான் தம்பி கூட இருந்து கஷ்டப்பட்டு இருந்தது மனுவுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணி கொடுங்க. ஏன் சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து பிரவீன் கூட கஷ்டப்பட்ட ஜீவன்ல வந்து ரொம்ப இல்ல பிரவீன் கூட 1000 பேர் சர்க்கிள் இருந்தாங்க. அவனுக்குன்னு சொல்லி கூட இருந்து ஒரு முதுகெலும்பா இருந்தது தம்பி அவர் தான். நான் சொல்லான்னு அதை சொல்லிட்டாரு. உண்மை அவர்தான். மனுக்கு முதல் வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. இடையில வந்து கேப் ஆயிடுச்சுன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயம் வந்து அவனுடைய பர்சனல் விஷயம் நிறையா. நீ மறுபடியும் நம்ம கூட வந்து இணைஞ்சி இருக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா எல்லாம் வெளியில இருக்கவங்க பேசுறது என்னவோ எனக்கு தெரியாது. இல்ல அது ஒரு சின்ன குறிப்பிட்டதுல மனுவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காமெடி சென்ஸ்ன்றது வந்து இன்னைக்கு அளவரிய ஒரு சென்ஸ். அவனுடைய காமெடி சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நடிக்கவே முடியாதுண்ணா, கூட பண்ணவே முடியாது. மனு பற்றி சொல்லணும்னா பிரவீனுக்கே சிரிப்பு வந்துடும். பிரவீன் மற்றதுல எல்லாம் சொல்லுவார் கொஞ்சம் சீரியஸ்லாம் இருக்குண்ணா ப்ளீஸ்லாம் அப்படின்பா. ஆனா மனு நடிச்சா பிரவீனே சிரிச்சிருவான். இல்ல உண்மைதான். அந்த கேப் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா வெயிட்டிங் உனக்காக வெயிட்டிங் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, உனக்காக இருக்கு. அது வந்து உனக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது. அதனால நீ வரணும், அதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்கா நம்ம அன்பு சகோதரி
இதுக்குதான் மாஸ்க் போட்டுக்கணும். வந்திருக்காங்க. நம்ம லாரன்ஸ் அண்ணா இருக்காரு, சுரேஷ் அண்ணா, நாகராஜ் அண்ணா, சுகுமார் அண்ணா, சாதிக் பாய், நம்ம மணிதா, நம்ம தஸ்திகர் அண்ணா, சிவாண்ணா, சாரிண்ணா, இல்லை நம்ம சரவணா எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் அத்தனை பேர் இருந்தாலும் இதுல வந்து நம்ம தம்பி இருக்கான். வேற கொரோனா வந்துடும். ராஜீவ் 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 எல்லாத்துக்குமே முதற்கண் வணக்கம். வந்து அத்தனை பேர்த்துக்கும் வணக்கம். அதே மாதிரி சொல்ல வந்த மறந்துட்டேன். எல்லாம் இருக்கிறதா எனக்கு ஒவ்வொருத்தருக்கா சொல்றேன். திறமைக்கு இந்த ஸ்பேரா ஸ்டுடியோஸ் என்னைக்குமே கதவை அடைச்சி இருக்கவே இருக்காது. கண்டிப்பா திறமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முன்னாடி வாய்ப்பு இருக்கு. அதனால திறமை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஸ்பேரா ஸ்டுடியோஸ் கொடுக்கப்படும். திறமையை சரியா பயன்படுத்திக்க கூடியது அவங்க கையில தான் இருக்குது. என்னடா இவன் வந்துட்டு கூப்பிடல, சில இதுல விட்டுட்டேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்பேரா ஸ்டுடியோஸ்ல நம்ம நடிச்சவங்களே நடிச்சிருக்கிறவங்க நினைக்க வேண்டாம். திறமை இருந்தால் ஸ்பேரா ஸ்டுடியோஸ்ல அப்கமிங் பெரிய பெரிய படத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றேன். இங்க வந்திருக்கவங்க மட்டும் இல்ல, பாக்குற ஆடியன்ஸுக்கும் சேர்த்துதான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாய்ப்புகள் விடக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பமும். வந்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாங்க பேசுங்க. இல்ல உங்களுடைய வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வரணும். உங்களுடைய ஸ்பேரா ஸ்டுடியோஸ் பற்றிய அனுபவங்கள் இங்க பகிர்ந்ததுக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஷூட்டிங் டைம்ல என்ன ஃபன் பண்ணுவாங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனி எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்டுடியோக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அந்த தம்பி தெரியாது, மனுல மனு எவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணீங்கன்றதெல்லாம் தம்பி சுரேஷ் சொன்னார். வாழ்த்துக்கள். நீங்கள் மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய நிறைய நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நிறைய ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நீங்க மனோட நடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. சிரிக்காம நடிச்சாங்க. இதுக்கு நான் ஒத்துக்குவேன். ஏன்னாக்கா நாங்கள் முன்னாடி அனிஷ்க்கு அவருக்கு தெரியும், சேனல் நடத்திட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அனிஷ்க்கு நான் ஒரு தேங்க் பண்ணணும். ஷார்ட் ஃபிலிம்ல அனிஷ் தான் என்ன ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு. ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு. அது ஒரு நல்ல ஒரு மதர் கேரக்டர் வச்சுக்கிட்டாலும் நான் வருவேன்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹெல்கில் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா ஒரு குடிசையில தான் எடுக்கணும், ஒரு ஷெட்ல தான்க்கா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஹெல்கில்ல வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. ஓகே ஃபைன் வச்சுக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு காந்தல்ல ஒரு வீட்டிலன்னு சொன்னாரு. எங்கன்னா ஸ்லேட்டர் ஹவுஸ்க்கு மேலே ஒரு ஷெட்ல அப்படின்னு சொன்னாரு. ஓகே தம்பி அக்கா இந்த அவரை வந்து ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து டாக்டர், இங்கே நம்ம டெப்டி டைரக்டர் பானுமதி, எனக்கு தெரியும் எல்லாருக்கும், அவங்க வந்திருந்தாங்க. அன்றைக்கு நான் அவரை ப்ளூ ஹில்ஸில் தான் மீட் பண்ணேன். என்னை பார்த்தார். அவர் பார்த்துட்டு, ஐயோ அக்கா இப்படி இருக்கீங்களே, நீங்கள் ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றணும்க்கா, எண்ணெயெல்லாம் நிறைய தேய்க்க வேண்டியிருக்கும் தலைக்கு, அது ஒரு ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு அம்மாவாக நடிக்கணும்க்கா அப்படின்னு கேட்டார். அது பண்ணாங்க. அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் ஓகே நீங்க வாங்க, நான் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நான் வருவேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் போனார். ரொம்ப டெடிகேட்டட். அப்படின்னா அவர் நடிச்சு காமிக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் கேரக்டராகவே மாறிட்டார். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அக்கா இப்படி பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுக்கும்போதும் சரி, பக்கத்தில் கூட ஆக்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அவ்வளோ ஒரு இதாக. ஏன்னா இப்போ தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பண்ணுறேன். அவர் நிறைய பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. 25 பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ தான் எனக்கு அது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் அது சொல்லி கொடுக்கும்போது அவரே ஃபர்ஸ்ட் கேரக்டராகவே மாறி அதை சொல்லி கொடுத்து அவ்வளோ ரொம்ப நல்லா நிறைய திறமை இருக்கு அவர்கிட்ட. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அக்கா இந்த ஷார்ட் கரெக்டாக வரலன்னா நான் 10 தடவையாவது எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நான் ஒரு 1-2 ஷார்ட்லேயே அதெல்லாமே அவருக்கு பண்ணி கொடுத்துட்டேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் லோக்கல் சேனலில் ஒரு 5 வருஷம் நான் அனிஷ் இன்னும் நிறைய நம்ம
இப்போ இருக்கக்கூடிய நிறைய கேமராமேன் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா வேலை பார்த்ததுனால அனிஷ் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு 20 வருஷமாக நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் அந்த லைனில். அதனால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. தெரியல, மீதி தம்பி தான் சொல்லணும் எப்படி அது நடித்து கொடுத்தேன்றது அவருக்கு எனக்கு தெரியாத, தம்பி தான் சொல்லணும். அந்த உண்மையாகவே திரும்பியும் நான் சொல்கிறேன் தம்பி, மனசார அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு கடன் வாங்கினா அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இந்த இஎம்ஐனால எவ்வளோ அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த மாதிரியான ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலே மேலே அதை விட அந்த பேர் என்ன தம்பி? விக்னேஷ். விக்னேஷ் 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 நிஜமாவே ஒரு அறை இருந்துட்டு அதில். அதுக்கு இந்த நேரத்தில் சாரி சொல்லிக்கிறேன். என்னோட கை 5 விரலும் அவருக்கு கன்னத்திலே விழுந்துருச்சு அந்த அளவுக்கு. ரொம்ப இன்னும் தம்பி இந்த 3 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு என்னையும் உங்களோட உங்கள் ஃபேமிலியோடு சேர்த்துக்கிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றவங்க இன்னும் இந்த இதில் இன்னும் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களெல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்கினா 2 வார்த்தை பேசுறதுல நவீனுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு கார்டேஜ் நடத்திட்டு ஒரு 16 வகுப்பு நடத்திட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு ஷூட்டிங்கில் கொண்டு வந்து ஒரு 2 ஃபிலிம் வந்துட்டு நடிக்க வச்சிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் நன்றி. அதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. நமக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரோக்ராம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. சில பேர் நிறைய தெரிஞ்சவங்க எனக்கு. அதில் வந்து மணியெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ சாரெல்லாம் வந்துட்டு சார் சும்மான் சார் இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ அறிமுகமானாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஷூட்டிங் நடத்துறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு வெறும் ஃபேமிலிஸ் மட்டும் தங்குவாங்க போவாங்க அந்த மாதிரி. அந்த சில விஷயங்கள் நீங்கள் எடுத்தது வந்துட்டு நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்க. நீங்கள் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு போய் சேர்ற அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா அந்த எலிஃபென்ட் மூவி இதெல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள் இங்கே எடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு பெருமை. அது ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் எடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல ரிலீஸ் பண்ண முக்கியமான சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வைஸ் சேர்மன் சொன்னாங்க, வைஸ் பிரசிடன்ட் சொன்னாங்க. சில விஷயங்கள் அந்த விஷயங்கள் வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர் எடுக்கிற ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு மாதிரி சமூகத்துக்கு தெரியுற சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க வெளியே கொண்டு வரணும். நான் கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 2 வார்த்தை பேசுங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேசணும். வாங்க 2 வார்த்தை 2 வார்த்தை முதல்ல என்ன பற்றி சொன்னோன்னா, நான் மேலூர் பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட். எனக்கு வந்துட்டு ரவீன் விளையாட்டு வந்து அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு தான் வந்துருந்தாங்க. அது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பெங்கால் மட்டத்தில் இருந்தாங்க. அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக எங்கள் ஏரியாவுக்கு வந்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உணர்வு எனக்கு உள்ள ரொம்ப நாளாகவே இருக்குது. அவேர்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே நிறையா அது கான்செப்டாக இருக்குது. சினிமா டைரக்டர் வந்து நம்ம ஷைபின் கூட இருக்கார். அவர் கூட ஒரு படம் ஃபுல் படம் எடுத்து வச்சுருக்காரு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. சினிமா அது சார்ந்த விஷயங்கள், சமூக ஊடகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு தான் கொண்டு போக முடியும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், யூடியூப்பில் நிறையா வீடியோஸுக்கெல்லாம் இருக்கட்டும், வியூஸுக்காக வந்து எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது இன்றைக்கி சமூகத்தில். ஆனால் இன்றைக்கி அவேர்னஸ் எல்லா வீடியோவும் பாருங்கள் அவேர்னஸாக தான் இருக்கணும். நம்ம பிரதீப் இல்லையாச்சு அதுக்கு வந்துட்டு முதல்ல எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. ஒரு ஏன்னா அதாவது ஃப்ராங்க் வீடியோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது. பட் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவேர்னஸை நிறைய பேர் வந்து விரும்புறதில்லை.
மக்களுடைய ஹியூமன் பீயிங்களுடைய மனநிலையே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் அந்த என்டர்டைன்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் கூட ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதே நேரத்தில் வந்து இந்த குரூப்பில் கூட அதை ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். நான் உளவியல் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும். மனநிலையினால் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டுறாங்க, மனநிலை தெரியாததுனால எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் கிரியேட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டாக. என்னுடைய சேனல் கூட அது ரன் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் சமூக விழிப்புணர்வு கொடுக்குற பட்சத்தில் அவங்க வந்து பல தவறுகள் நடக்கிறதுல வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பிரவீன் நிலையாட் வந்து நல்லா பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு எப்படி வந்து ஒரு மீடியாக்குள்ளே வரணும் அது ஃபுல்ஃபில்லே தெரியாது. எனக்கே அது முதல்ல தெரியாது. மீடியாக்குள்ளே எப்படி வரணும், ஒரு கேமரா இருக்குது, எடிட்டிங் இருக்குது, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அது வந்து நான் ஃபஸ்ட்டாக பிரவீன் கிட்ட தான் நான் பார்த்தேன். ஆல்ரெடி யூடியூப் சேனல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, நிறைய ஒர்க்ஸ் ஷெட்யூல் இருந்தது. இது வந்து பார்த்தா இன்னைக்கு அந்த சினிமா நிறைய பேருக்கு நான் என்னுடைய தரப்பில் நான் காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சினிமாவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரிஜினலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் வந்து அதை ஜாஸ்தி பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு அது என்ன நிலவில் இருக்கிறவராக இங்கே வந்து எல்லாரும் கூடயும் நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் கூட நான் கோயம்புத்தூரில் சொன்னேன். அதாவது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு டீம் இது. இந்த டீம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டீமு. அது நெக்ஸ்ட்டு நிறைய சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாலை நேரத்திலே ஸ்பேரோ ஸ்டுடியோவின் 3ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஸ்பேரோ ஸ்டுடியோவின் நம் சொந்த குடும்ப பந்தங்களே, 3ஆம் ஆண்டு முடிஞ்சு 4ஆம் ஆண்டில் பிரவீன் காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு. 4 இல்லை 400 ஆண்டுகள் அவர் வந்து இன்னும் திறம்பட செயல்பட ஷார்ட் ஃபிலிம்ன்றோம். அது ஷார்ட் ஃபிலிம் இல்லை, லாங் ஃபிலிமாக தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து படம் போட்ட ஸ்பாட்லேயே வந்து பல்வேறு ஷேர் பண்ணிடுவேன். நான் அவருக்கு வந்து துபாயில் கூட அவருடைய ரசிகர் மன்றம் என்னுடைய ஃப்ரெண்டு துபாயில இருந்து இவருடைய படத்தை பார்த்துட்டு எங்களுடைய ஒரு உண்மை கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இச்சுபாய் அண்ட் கேங்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 90ல் வந்து பல பெரிய அது சொல்ல போனால் பல பிரச்சனைகள், ரவுடிதனம், அது இது சாதனைகள் அது உண்மை கதை எடுக்கணும்னு சொல்லிட்டான். என்னன்னா ஒரு குடும்பத்தில் இப்படியும் ஒரு தலைவாரி இருந்திருப்பான். அதுக்கு பின்னாடி அவன் திருந்தி ஒரு கணவன் மனைவி ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க ஆகி அதுக்கு பின்னாடி அவன் ஆன்மீகம் பல அரிய இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி தான் எடுக்கணும்னு சொன்ன உடனே துபாயில இருந்து அவருக்கு வந்து இந்த படத்தை எடுத்து ஆகணும்னு சொல்லி முந்தானத்து தான் வந்து ஒரு சும்மா பேரை போட்டாரு. இறைவன் கிருபையில இன்ஸ்டாகிராம்ல 80,000 பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க. என்ன காரணம்னாக்கா அவருடைய குவாலிட்டியை பார்த்து எல்லாமே சாதனையா சொல்றாங்க. எல்லாமே என்ன காரணம்னா சார், நான் வந்து ஒரு 3-4 மாசமா இந்த ஸ்பேரோ ஸ்டுடியோவில் சேர்ந்து 3 படத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து இந்தியன் ஆர்மி, அதில் வந்து டாக்டரா. 2வது வந்து 3 days லவ், அதில் ஒரு ஜமீன்தாரா. 3வது படத்தில் வந்து ஒரு வேகம் 4.0. அதில் என்கிட்ட பிரவீன் கேட்டது, அங்கிள் நீங்கள் ஒரு எம்எல்ஏவை நடிக்கணும், அது கொஞ்சம் ரவுடித்தனமாக இருக்கும், பரவாயில்லையானாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீன், நம்மளுக்கு என்ன இருக்குன்னு செஞ்சோம். அடுத்த படத்தில் வரப்போகுது. அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் பேரெல்லாம் பார்ப்பாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு. அவருடைய சாதனையை சொல்ல போகணும்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கோயம்புத்தூர்ல நம்ம ஃபர்ஸ்ட் படம் கோயம்புத்தூர் திருப்பூர் சக்தி ஸ்டுடியோலயே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுக்கு வந்து 15 முறை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கார்.
ஒவ்வொருத்தரையும் மேடம் சொன்ன மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஷாட் 2 ஷாட்டில் நான் எடுத்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கு 15 ஷாட் ஆகியும் வந்து அங்கிள் அது சரி வரல, ஒரே ஒரு ஷாட் எடுத்துக்கலாம் அங்கிள்னு சொல்லி அந்த கிளியாரிட்டி அந்த குவாலிட்டி வர வரைக்கும் விடவே மாட்டார். இன்னும் அவருடைய சாதனைகள் தொடரணும். ஏதோ ஸ்பேரஸ் ஸ்டுடியோவில் நம்ம வந்து இணைஞ்சதில் வந்து பல்வேறு நண்பர்கள், யார் வினோத் சாருன்னு எனக்கு தெரியாது, ஆரம்பன் டிவி சார் நமக்கு தான் க்ளோஸு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்போர்ட்ஸு நம்ம ஆசிரியர் இத்தலாரில் அவர் தான் சுகுமாரன் சார், அவரும் தெரியாது, சரவணன் சார் ஊருக்கே தெரிஞ்சவர், செய்தி வாசிப்பார், அது நம்ம வந்து எப்படியோ. லால் வந்து படத்தில் யார்கிட்ட காட்டினாலும் ரவுடி தனதுக்கு அவர் தாங்க கரெக்டாக இருக்கான்றாரு. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இருக்கீங்க. எல்லாம் இதே மாதிரி இன்னும் பலவாறு இந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இணைந்து கண்டிப்பாக இன்னும் ஸ்பேரஸ் ஸ்டுடியோ வீரநடை போடும் என்று நான் இந்த நேரத்தில் நான் இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். என்ன செஞ்சாலும் அதுக்கு நம்ம பாசிட்டிவ் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி இந்த கொரோனா டைம்ல வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுற திறமை எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஒரு கட்டம் வரும்போது தான் அந்த இது வரும் மாதிரி அதோட என்னை நடிக்க வச்சுட்டாரு 2 படத்தில் 2 ஷார்ட் ஃபிலிமில். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரவீனுக்கு இந்த 3 ஆண்டு வெற்றி மிகவும் பிரமாதமாக உங்கள் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி நான் இயல்பாக இந்த 2 ஷார்ட் ஃபிலிமில் அவருக்கு இருக்கிற டெடிக்கேஷன் வந்து பெரிய. எங்களுக்கு ஸ்கூலில் டைம் டேபிள் போடுவாங்க, இவர் ஷெட்யூல் போட்டு எடுத்து வருவார், நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார் நினைக்கிறேன். பக்கா ஷெட்யூல் போட்டு எடுத்து வந்து கரெக்ட் டைமில் டக்குன்னு சரிங்கண்ணா அந்த அந்த தன்மையை இன்னும் வளர்த்து அந்த படத்தில் வந்து உங்களது எண்டிங்கில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண இதில் கேட்டுருவேன். ஏன்னா அந்த எண்டிங் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு க்ளோஸாக ஒரு 4-5 பேர் ஒரு இது மாதிரி வச்சுட்டு அந்த இதை இது பண்ணி இன்னும் பயங்கரமாக இருக்கும். மற்றபடி எல்லோருக்கும் இது நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. இதில் நம்ம அதே மாதிரி ஒரு டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு கூட சொன்னேன். எனக்கு அவ்வளோ ஆதரவு என்ன தன்னார்வ தொண்டு செய்யறதுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. சொல்லும் போது மறந்துட்டேன், நம்ம பிரவீனுக்கு வந்து முதுகெலும்பா இருந்த மனுவை சொல்ல மறந்துட்டோம். மனு வந்து யாருன்னு எனக்கு தெரியல, இங்கே வந்த உடனே தான் பிரவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. கூடிய விரைவில் நீங்களும் அவருக்கு வந்து வலதுகரமாக இருந்து 2 கையும் நம்ம மணியண்ணா வாங்கண்ணா மணியண்ணா எல்லாம் உங்களால முடிஞ்ச அனுபவத்தை 2 வார்த்தை பகிர்ந்துக்கிறது நல்லது. ஸ்டுடியோ 3ஆவது ஆண்டு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. நான் இந்தியன் ஆர்மியில் நைட்டிவ் கேடட் கூட வச்சுருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை இது பண்ணி கொடுத்து லால் மூலியமாக தான் ஏன்னா கற்ப மனிதன் ஷூட் எடுத்துட்டு வந்தாங்க, இப்போ ராயல் கேஸ்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டைமில் என்ன பண்ணாருனாக்கா, நான் லால் எனக்கு வந்து தெரியும், அதை போய் பார்த்து பேசும்போது சொன்ன மாதிரி எடுத்துருவேன். பிரவீன் அதுக்கப்புறம் போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆனதில்லை. அப்புறம் அது இல்லாமல் நான் இந்தியா இந்த இது படுகா மொழியில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். முடியல தான் பார்க்கிறது சாரா ரவின்னு சொல்லிட்டு அவங்க டேரக்டர், இன்னும் முடியல. அதுக்கு முன்னாடி இவர் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கொடுத்து பண்ணி வந்தார். அவருக்கும் வில்லன் ரோல்ல உங்களை காட்டியிருக்காரு, அதுல மாஸ் ஹீரோவா உங்களை காட்டியிருக்காரு. அதுதான் சூப்பரான, ரொம்ப அழகா இருந்துச்சு. வில்லனா இருந்தாலும் எல்லாமே வில்லன் கேரக்டர்னா அது வந்து ரொம்ப ஒரு அட்டியா ஒரு மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவர் அதுல வரும்போது பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி மாதிரி இருப்பாரு. அதுல நம்ம லால் நம்மளை இது பண்ணதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இங்கே இருக்கவங்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்க, தேங்க்ஸ். அப்புறம் ஸ்பேரஸ் ஸ்டுடியோஸுக்கு வந்து ஸ்டுடியோஸ் இல்லை, எங்களுடைய நட்பு ரீதியாக அதிகமாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக எங்களுக்கு மூவியில் எதுலையாக இருக்கட்டும் தனியாக போனாலும் எங்களுக்கு உதவியாக நின்று ஒரு வலது கையாக இருந்து நமக்கு செயல்படுற நம்ம சுரேனண்ணா வந்திருக்காரு.
2 ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிட்டாரு. வாங்க தலைவா. சிவார்த்தை பேசுங்க. முதல்ல ஸ்பேரோ ஸ்டுடியோஸுடைய 4th ஆனிவர்சரிக்கு எனக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எனக்கு வந்து அதிகமாக போய் பேசி பழக்கம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பும் யாரையும் நான் வச்சுக்க மாட்டேன் அதிகமாக. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிங்க அண்ணன் லாலு சார் நம்ம மோதி மூலியமா போனால் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாரும் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இது நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ரோல் அந்த இந்தியன் ஆர்மியில் செட் பண்ணி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியம், நம்மளால் நடிக்க முடியுமா, பேசவே தெரியாது, இவ்வளோ நடிக்கிறாங்க, எனக்கு பேச அது டைலாக் கொடுத்துறாங்க, அதனாலே சொல்லி நெக்ஸ்டே வந்து நான் சின்ன டைலாக் எதை சமாளித்து அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னுடைய லைஃப்பில் எனக்கு நடிக்க தெரியும், இது வந்து 4 பேருக்கு முன்னாடி பேச முடியும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இதை சொன்னால் மட்டும் நான் நிறைய மூவியெல்லாம் பார்த்துருக்கேங்க. அதில் வந்து டைட்டிலில் வந்து போடுவாங்க இன்னொரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இருந்தார், ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க நேம் போடுவாங்க. நம்ம ஸ்பேரோ ஸ்டுடியோஸ் மூவி எதில் பார்த்தீங்கன்னாலும் முழுக்க எடிட்டிங், டைரக்டர், எடிட்டிங் இல்லை டைரக்டர் எல்லாமே ஒரே ஆளாக நின்று அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது நம்ம வந்து பார்த்தோம். அந்த அளவுக்கு நமக்கு ஏஜும் இல்லை, அந்த யோசனை வரக்கூடிய சக்தியும் இல்லை. ஒரு சின்ன பையன் தான், ஒரு என்னுடைய தம்பி ஏஜ் தான். அந்த இவ்வளோ முயற்சி பண்ணி இவர் முயற்சி பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மூவி மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விதமாக யாருக்கு எந்த விதத்தில் என்ன ஒரு ஹெல்ப்னாலும் என்னை வந்து நேராக நின்று செய்டான்னு சொல்லி நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நமக்கு கூட இருந்து சப்போர்ட் அது இதில் காமிக்கிறாங்க, டிஸ்பிளேல காமிக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் எடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டேன் உண்மையை சொல்ல போனால். அப்புறம் அந்த விஷயத்தை பார்க்கும்போது பிரவீன் எனக்கு அப்புறம் அவார்டு வந்தாரு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி HADPRல லாஸ்ட் டைம் வந்து கேட்கும்போது, தம்பி நல்லா பண்றீங்க, எங்களை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தம்பியை கேட்டிருந்தேன். தம்பிக்கு ஞாபகம் இருக்கே என்னன்னு தெரியல, எல்லாம் பேசும்போது எனக்கு அது மெயின்ல வந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் டைம் நம்ம ஹோமை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ எடுத்து கொடுத்தாரு. உண்மையாலும் பெரிய லெவலில் எடுத்து கொடுத்தாரு. இதை நம்ம இதில் மூலியமா யூடியூப்ல போட்டுருக்காங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்து நம்ம அப்துல் கலாம் ட்ரஸ்ட்னால நீலகிரியில் இந்த மாதிரி பண்றாங்கன்றது உண்மையா வெளிப்படையாக காமிச்சது பிரவீன் மட்டும்தான். ஏன்னா நான் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் ட்ரஸ்ட்ல இருக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இந்த ஹோம் பொறுத்த வரைக்கும் ஃபண்டு யாருக்கும் வாங்க மாட்டேன். கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை அதுதான். தம்பி நான் இந்த இதுல வந்து ட்ரஸ்ட்ல பண உதவி வாங்க மாட்டேன், பொருள் உதவி தான் வாங்கிட்டு இருக்கிறேன். அதே எனக்கு நீங்க கொண்டு வரணும்னு இது வரைக்குமே இவர் வந்து சொல்லும் போது அது உண்மையா அது கடைசி வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. இதே எல்லாத்துக்குமே தெரியும், நானே ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காசு வாங்க மாட்டேன்றது. அவர் பிரவீன் போட்ட விஷயம் தான் கலெக்டர் மேடமோட பிறந்தநாள் நம்ம சென்டர்ல கொண்டாடுறாங்க. அங்க மேடம் கொண்டாடின பிறகு ஒருத்தர் அந்த போட்டோகிராஃபர் எடுத்து மேடம் இந்த 5000 நான் இங்க ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கிறோட மேடம் ஒரே ஒருத்தர் சொன்னாங்க, எக்காரத்தை கூட பணம் வாங்க மாட்டாருன்னு. ஆனா இந்த விஷயம் நான் யார்ட்ட சொன்னேன்னு தெரியல, தம்பி கொண்டாடுறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் பண்றாரு. அதே மாதிரி தம்பிகிட்ட நான் ஒரு விஷயம் கூட கேட்டேன், தம்பி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. சாய் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, அவர் எனக்கு கிட்டத்தட்ட அந்த அம்மா மிக்சி கிரைண்டர் கொடுக்கும்போது சார் பழக்கம், கலெக்டரேட்ல இருக்காரு இல்லையா, அவர் பழக்கம். இந்த படத்துல சார் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேர் தெரியல, மணினா இதுல நகார்ல இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. சாரி பார்த்துருக்கிறேன். உண்மையாலும் பிரவீனை பொறுத்த வரைக்கும் அந்த கேமரா தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம இருக்கிற பேச விட கேமரா வேற கூட அதனால உண்மையாலும் மென்மேலும் வளரணும். ஸ்பேரோ ஸ்டுடியோக்கு உண்மையாலும் சொல்லணும். இத்தனை பேர் நான் ஒரு வேலை இருக்கும், சார் ஒரு வேலை, ஆரம்பன் டிவி சார் ஒரு வேலை, மேடம் ஒரு வேலை, சாதிக் பாய் ஒரு வேலை, எல்லாம் ஒரு வேலையா இருக்கும்போது ஒரு குடும்ப நிகழ்ச்சியை கொண்டு வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணுன்றது எங்களோட ஆசை. லாலு பத்தி சொல்லுங்கன்ற நான் மறந்துட்டேன். முன்னாள் இருக்கவங்க பார்த்தா சொல்ல முடியும். அதே மாதிரி லாலு பத்தி சொல்ல போனா நான் சின்ன வயசுல தம்பியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி அவர் தெரியும், அவரை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். Facebookல பார்த்து நிறைய விஷயம் கேட்டேன். ஏப்பா நீ மட்டும் நான் ஷூட்டிங் நடிக்கிறேன், விதவிதமா போட்டோ போல எப்படின்னு அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ தம்பிகிட்ட கேட்டேன், இவருக்கு மட்டும் லாலுக்கு மட்டும் நிறைய போட்டோஸ் எடிட் பண்ணி கொடுக்குறீங்களா, அவருலாம்
பொருளை எடுத்து கொடுக்குறேன் கேமரா மொபைல் வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் குண்டை வேணா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்ச ஒரு நடிப்பு பத்தி. ஏன்னா வில்லனா நடிக்கிறத விட உண்மையில இப்ப காமெடியா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் வாழ்ந்தா ரொம்ப வேறதனோட பெட்டு மாதிரி அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ வந்து நல்லா ஷார்ட் டைமில் நல்லா ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம மீடியா பார்ட்னர் ஆரம்பிச்சு சுரேஷ்னா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வந்துருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து தேங்க்யூ. நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சும்மா போய் உட்காரும்போது கூட அங்கேயே உட்காந்துக்கலாம் ஜாலியாக. எப்போ போனாலும் ஒரு டீ கொடுப்பாரு, ஒரு பஸ் கொடுப்பாரு. எல்லாம் ஒரு அனுதாபம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை இல்லை எப்படி போய் உட்கார்ந்தாலுமே இல்லை நான் அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஹேட்டர்ஸ் வந்து அவர் தான் சொல்லுவார் யார்கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அவர் தான் அது அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அவர் தான். ஸோ வந்து அவர் கரெக்டாக சொல்லுவார், அதை கரெக்டாக நடக்கும் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே அவர் மட்டும் இல்லை, இவரு தான். இவரு எப்போ எங்க இவரை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இவர் என் கூட தான் இருப்பார் டெய்லி. எங்கேயுமே எனக்கு சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணுனா சீக்கிரமா வந்து நிற்பான். இப்படின்னா இப்படின்றது, இப்படின்னா இப்படின்னு வந்து நிற்பாரு. எங்க நிறைய நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது அண்ணனும் பிரவீனும் இவனுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் ஸோ வந்து நிறைய ப்ராப்ளம். நான் கொஞ்சம் கேப் விட்டதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் இல்லை அதுக்காக எங்களுக்கு கைண்ட்லி ரெக்வெஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன் சம்திங்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மீட்டிங் அப்போ ஃபேமிலி வந்து இன்னும் பெருசாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீம் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டீமை செட் பண்ணோம். பட் அந்த டீமுக்கு வந்து கைவிட்டாங்க. அதை வந்து அவங்க அந்த சான்ஸ் அவங்க வந்து பயன்படுத்திக்கல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லணும், நம்ம ஆல்ரெடி மீட்டிங் போட்டு நம்மளுடைய நல்லது கெட்டது வாழ்வியல் இது எல்லா இதுலையும் நம்ம கலந்துக்கணும் நம்ம பண்ணோம். பட் அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீம் வந்து அதை வந்து என்ன பண்ணலைன்னா அவங்க பயன்படுத்திக்காதவங்க நீங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனால் நம்ம எதுவுமே சண்டை போடல, எதுவும் பண்ணல. ஸோ வந்து அதுக்கு பதிலாக இப்போ வந்து நமக்கு அமைச்சிருக்க டீம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறவங்க தான். அது வந்து நம்மளா தேடி போல அவங்களாம் வந்து செய்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடம்ல ஒவ்வொரு மனுஷரையும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நல்ல இடத்துல நம்ம எல்லாமே ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்கணும். இந்த விஷயத்தை வச்சு நான் சொல்றது, இனிமே நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷனோ எதுனாலும் ஸ்டார் ஸ்டுடியோஸ் மூலியமாக வந்தாலும் இங்கே ஸ்டார் ஸ்டுடியோஸில் இருக்க என்னுடைய ஃபேமிலி இங்கே எல்லாமே மொத்தமாக அத்தனை பேருமே எல்லாமே சேர்த்து தான் செய்யணும். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் தம்பியுடைய விருப்பமும் தனியாக அதுதான். ஏன்னா அது வந்து அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் மறந்துட்டாரு, நான் எடுத்து சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இஎம்ஐ எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இஎம்ஐ ஷார்ட் ஃபிலிமும் தென் மாஃபியாவும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணுறோம், ப்ரூக்ஃபீல்ட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து போய் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பன்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட்டில் வந்து நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், கபசுர குடிநீர். வித்தின் 10 மினிட்ஸில் அந்த பதிவை லைவாக போட்டார். இன்னைக்கு வெற்றி நடை போட்டுட்டு ஆரம்பன் டிவி போயிட்டு இருக்குதுனாக்கா மக்களுடைய செல்வாக்கில் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்க சார். இன்னும் வந்து ஆரம்பன் டிவி இல்லைல்ல எனக்கே சான்ஸ் கிடைச்சது. கஸ்தூரி வந்து இந்த அறக்கட்டளைக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு தான் என்ன அனுப்பி விடுறாரு. பிரவீன் வந்து எங்க கடைக்கு வந்து எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்ப்பேன். இங்கே எல்லாமே வந்து 3rd இயர் ஆனிவர்சரி இதே மாதிரி இன்னும் 30 வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆரம்பிப்பேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, யாருமே அதை வந்துட்டு பயன்படுத்தவே இல்லை. ஏன் அடுத்த வருஷமே பிரவீன் விளையாட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடாது, இதுதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஒழிய இன்னும் 30 வருஷம் இதே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் கிடையாது. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரவீன் விளையாட்டு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வந்துட்டு ஆக்டிங் ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன் நாங்கள் அதெல்லாம் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆளுங்களே கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சென்னையிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடணும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடணும்,
10,000 செலவு பண்ணணும், 50,000 செலவு பண்ணணும் போது அதை ட்ராப் பண்ணிடும். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம் நல்ல ஒரு அதான் உங்களுக்கு அது ஃபேமிலி, எனக்கு வந்து ஒரு நல்ல டீம் செட் ஆயிருக்கு. அந்த டீமை வச்சு என்னுடைய சின்ன ஒரு இது அதாவது ஓப்பனாக பேசுகிறேன். நெக்ஸ்ட் இயர் இதே 3rd இயர் ஆனிவர்சரிங்கிறத விட 4th இயர் ஆனிவர்சரிங்கிறத விட நெக்ஸ்ட் இயர் நீ கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர் அது பிரவீன் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அந்த கலந்துரையாடல்கள் அதிகம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ பிரவீன் சொன்ன மாதிரி அவர் ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து நம்ம லாரன்ஸ் தான் சொன்ன மாதிரி தஸ் சொன்ன மாதிரி பிரவீனோட இந்த வழிகாட்டு அதாவது கைடன்ஸில் வந்து நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா ஒரு இலக்கு யாரையாவது காட்டுவோம் இல்லையா அதை அவங்கள பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி எங்களுடைய இலக்கு வந்து சொன்னால் அனீஷ் பாய் அளவுக்கு ஏன்னா அந்த டீமில் வந்து நீங்கள் பண்ணி காட்டணும் அப்படின்றது நான் பிரவீன் அடிக்கடி நான் சொல்லுவேன். பிரவீன் ஏன்னா ஊட்டியில் நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா அதற்கு முன்னோடி வந்து யார் அப்படின்னா திரு அனீஷ் பாய் அவர்கள் தான். அவர் வந்து இந்த ஃபிலிம் வந்து இறைவனோட அருளாலைனா இன்னைக்கு விடியல் மீட்டிங் தான் பாய் வந்திருந்தார். ஆக்சுவலாக வந்து அவர் ஊடகவியலில் வந்து மிகப்பெரிய சாதனையாளர். வந்து இப்போ சரவணன் ஆகட்டும், ஏன்னா சரவணன் இன்னைக்கு நியூஸ் வாசிக்கிறார் அப்படின்னா அனீஷ் பாய் எவ்வளவோ ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே மேடமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததுலேருந்து எல்லாமே அனீஷ் பாய் தான். இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு வந்து பிரவீனை பாராட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு முன்னோடி அதாவது வந்து அனீஷ்ன்றது ஒரு லெஜண்ட். அவரே நீ வந்து அனீஷை பாராட்டிட்டாரு அப்படின்னா இதை விட ஒரு வேற தமிழக கவர்னர் கையில் அவார்டு வாங்கி தரான்னு சொன்னீங்க இல்லையா, அது கூட பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். நீ சாதிச்சு கேமராமேன் எனக்கு கொஞ்சம் மனசில் எனக்கு முன்னாடி ஸ்பேரா ஸ்டுடியோஸ்ல எனக்கு முன்னாடி இருந்து இருக்கா அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அடிதான் வாங்கிக்கிறான். அதாவது என்னன்னா அடி மேல அடி அடிச்சாலும் அடி மேல அடி அடிச்சா அம்மி கூட நகருன்றது ஒரு விஷயம். அவன் வாழ்க்கையில வாங்கிட்டு இருந்த அடினால நானே அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ட் பண்ணேன். அது அவன் மைண்ட்ல இருக்கு. இது அவங்களுக்கு தெரிஞ்சா போதுதானா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதாவது அவனுடைய அடி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பிரவீன் கூட வந்து சேர்ந்தான். பிரவீன் கூட இருந்தும் அவனுடைய உழைப்பை காட்டிட்டு இருக்கான். இனி வாழ்க்கையில போற இடத்துல அவனுடைய உழைப்பு அவனை கொண்டு போய் நிறுத்துன்றதுக்கு இந்த இடம் அவனுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதை இப்போன்னு சொல்றேன், இங்க நல்ல மனசு உள்ளவங்க மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க முடியாது. அதாவது ஸ்பேரா ஸ்டுடியோஸ் எத்தனையோ மக்களோ எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ நபர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, நிக்க முடியல. என்ன காரணம்னா எண்ணமும் செயலும் சரியில்லைன்னா இந்த இடம் நிக்க விடாது. இதுதான் உண்மை. ஏன்னா ஸ்பேரா ஸ்டுடியோஸ்ன்றது ஸ்டுடியோவை பாருங்க, அது நான் இன்னைக்கும் சொல்றேன். நான் எனக்கு அது வந்து ஒரு கோயில். ஸ்பேரா ஸ்டுடியோஸ்ன்றது ஒரு கோயில். அதை நான் எப்படியாச்சும் ஒரு இடத்துல நிலையா நிறுத்தணும்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் ஸ்பேரா ஸ்டுடியோ குடும்பத்தினர்கள் இதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. இதுல கூட இருந்து பிரவீன் கூட மனுவுக்கு அடுத்தபடியா பிரவீன் கூடயே இருந்து சப்போர்ட் பண்றவன் நம்ம நண்பர் விக்கி. அவன் பேசுறான். உன்னுடைய இடம் இதான் இப்பதான் பேசணும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அவன் குறுக்கிட்ட பேசவே மாட்டான். அவனுக்கு வரது 2 வார்த்தை பேசணும் ப்ளீஸ். எனக்காக நண்பர்கள் இந்த மாதிரி பேசியெல்லாம் பழக்கம் இல்லை, ஆனால் செயலில் செஞ்சு காட்டுவேன். முதல்ல பிரவீன் ப்ரோக்கும் நன்றி. இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் உங்கள் நிறைய இது பண்ணுறேன். நீ உழைக்கிற உழைப்பு உன்னை பார்த்துக்கணும்டா. நான் பார்த்துட்டு இல்லை. உன்னுடைய உழைப்பு உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தும். என் வார்த்தை என்னைக்குமே பலிக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் வாயிலையும் நான் விழுகிறேன். தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. இங்க உட்காந்துட்டு இருக்க அத்தனை பேர் வாயிலையும் சொல்றீங்க நீ ஒரு நாள் கண்டிப்பா நீ ஒரு இடத்துக்கு போயிருக்க, அது எனக்கு தெரியும்ன்ற பெரியவங்க தான் சொல்றீங்க. அது உங்களுடைய நான் போயிட்டால் கண்டிப்பா என் கூட பிரவீனும் இருப்பா இவனும் இருப்பா. அதுதான் உண்மை. அதனால எனக்கு வந்து ஸ்பேரா ஸ்டுடியோஸ் மூலமா எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்ல பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போனா என் கூட இவன் இருப்பான். ஃபியூச்சர் பிலிம் பெரிய டைரக்டர் பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது அந்த இடத்துக்கு போனா என் கூட இவனும் இருப்பான், என் தம்பி இருப்பான். தளபதி ப்ளீஸ் மெமரிஸ்க்காக
நான் இல்லையேப்பா. நான் பார்த்து என்னுடைய ஆசைக்காக எச்ச போறேன். உன்னை பார்த்து போயிடலாம். தீபக் வாங்கிங்களா? அவர் இப்பதான் பார்த்து வச்சு செஞ்சுட்டாரு. சரி, ஓகே. சரவண கொஞ்சம் சைடு போடுங்க. கொடுங்க பிரவீன் கொடுங்க. பிரவீன் மனு நீங்க வந்து பிரவீன் நீங்க வாங்க. பிரவீன் நீங்க வாங்க. மேடம் கொடுங்க. மேடம் பஸ் கொடுங்க. நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கி பிடிங்க. இங்கே வந்து நீங்க கட் பண்ணி ஆனா எனக்கு கட் பண்ணி அப்படியே நான் சாப்பிடுறேன். அவ்வளோதான். தட்டில் வச்சு